தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். பொதுவாக அந்த சிறு கோள்கள் இருக்குல்ல, இது பூமியை நெருங்குதுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் அடிவயிறு கலங்கும். ஆஹா, ஏதாவது இம்பாக்டான ஏற்படுத்தி தொலைச்சிட போதுப்பா, தாங்க முடியாது. ஏற்கனவே டைனோசர் கதையை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ வந்து ஊழ்ந்துச்சான், அப்புறம் மொத்தமாக காலியாச்சுன்னா சொல்லுவாங்க. நம்ம காலகட்டத்தில் ஐயோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு பல பேரும் பதறுவோம். அதே போல ஒரு விஷயத்த பல பேரும் சயின்டிஸ்டே இப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க, ஒரு பெரிய ஆபத்து வராமல் இருக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் நாசா உடனடியாக உள்ளே போந்து இல்லை அவ்வளோ பெரிய ஆபத்தில் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, மற்ற காட்ஸ்லாம் விட்டுருங்க, ஏதோ ஒரு பாம்பு மாதிரி தெரியுதுல உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் ஆப்போஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எகிப்தோட அந்த சித்திரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பு நீளமாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சாதாரண பாம்பு நிற்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மித்தாலஜிக்கல் க்ரீச்சராக இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, குழம்பிடாதீங்க. இந்த பாம்புக்கு பேர் தான் ஆப்போஃபிஸ். ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா, அழிவோட கடவுளை அவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் எஜிப்சியன்ஸ் அந்த அழிவோட கடவுளாக இந்த ஆப்போஃபிஸை தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட அழிவோட கடவுள், பெரிய பெரிய கொடூரமான கலவரங்களோட கடவுள், பிரச்சனைன்னு வந்தாலே, உச்சக்கட்ட பிரச்சனைன்னு வந்தாலே அதுக்கான கடவுள். மைண்டில் வச்சுக்கிட்டிங்களா? என்ன ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இப்போ ஏதோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கனெக்டை முதலே கொடுத்துட விரும்புகிறேன். இந்த ஆப்போஃபிஸ் அப்படின்ற பேரை தான் ஒரு சிறுகோளுக்கு வச்சுருக்காங்க, ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு. ஆக்சுவலாக சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, இதோட ஆரம்பக்கட்ட ஸ்டேஜ் சொல்கிறேன், ஏர்லி ஸ்டேஜ். அந்த டைமில் அங்கேருந்து விடுபட்ட சில மெட்டீரியல் இருக்கும் பாருங்க, லெஃப்ட் ஓவரான மெட்டீரியல்ஸு, இதோட ஒட்டுமொத்த எச்சம் தான் இந்த ஒரு சிறுகோள். பேர் என்ன? ஆப்போஃபிஸ். அந்த காட் ஆஃப் கேஸ் இருக்குல்ல, அதோட டேர்மான ஆப்போஃபிஸ். இந்த சிறுகோளோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 1115 ஃபீட்டுங்க. இதோட ஒட்டுமொத்த வெயிட்டாக இப்போது எவ்வளோ தரமாக கருதப்பட்டு இருக்கு, 20 மில்லியன் டன்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறுகோளா அது இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கலாம் மக்களே. ஏன்னா நீங்கள் அளவில் பார்க்குறப்ப இது தவ்வளோண்டு, இது ரொம்ப பெருசுன்னு சொல்லிடலாம். ஆனால் அது விழுந்து ஏற்படுத்துகிற இம்பேக்ட் இருக்குல்ல, அதுதான் பெரிய ஒரு அனர்த்தமே. இன்ஃபேக்ட் நியூக்ளியர் பாம்பு இருக்குல்ல, அதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிசக்தி வாய்ந்ததாகவும் டிசாஸ்டரை ஏற்படுத்துகிற மாதிரினா ஒரு சில சிறுகோள்களை பார்ப்போம். அதில் ஒன்றா இதுவும் இருக்கலான்றது தான் பல சயின்டிஸ்டோட அச்சமாக இருந்துகிட்டு இருக்கு. கடந்த 2004 ஜூன் மாதம் 19 தான் இந்த ஆப்போஃபிஸை முறையாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு சிறுகோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரிசோனாவில் இருக்க கிட் பீக் நேஷனல் அப்சர்வேட்டரி இருக்குல்ல, இதை சேர்ந்த வானியல் ஆய்வாளர்கள் தான். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியாவில் வச்சு இதே 2004 அப்சர்வேஷன்ஸை அடுத்த கட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட அப்டேட்ஸ்னு பல விஷயங்களை இங்கேருந்து எல்லாருமே வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. நாசா இந்த சிறுகோளை ரொம்ப கீனாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்சர்வேட்டரிலேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன்ஸாக ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குமோ இது அப்படின்னு ஃபுல்லாக அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நாசாவோட TIHSன்னு சொல்லுவாங்க, அதாவது டொரினோ இம்பேக்ட் ஹசார்ட் ஸ்கேலு. சிம்பிளாக சொல்கிறேன், அடுத்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள இந்தந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸால், இட் மீன்ஸ் பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்க ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதனால் ஏதாவது பெரிய அச்சுறுத்தல் நம்மளுக்கு வருமா, இதை குறிப்பிட்றது தான் இந்த ஒரு லெவலாக குறிப்பிடுவாங்க. இந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நாசா என்ன தெரியுமா முடிவுக்கு வந்துச்சு, லெவல் 4ன்னு இந்த ஆப்போஃபிஸ் அவங்க டேர்ம் பண்ணாங்க. ப்ரோ லெவல் 4ஆ, பெருசாக இருக்காமல் இருக்கா? அப்போ பூமிக்கு ஆபத்து வர்றது சார்ந்து மெஷர் பண்ணுற ஸ்கேல் இதுனா கண்டிப்பாக பேரழிவு தானே அப்படின்னு நினைப்பீங்க. பதறாதீங்க மக்களே, இது பூமியில் இம்பேக்டை ஏற்படுத்தி அது மூலமாக உருவாக போகிற அந்த பேரழிவு இருக்குல்ல, அதை சார்ந்து அவங்க இந்த லெவல் 4 கொடுக்கல. இதோட சைஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் லெவல் 4ன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த ஆப்போஃபிஸ் இதோட டெவாஸ்டேஷன் சான்ஸ் இருக்குல்ல, அதாவது பூமியை இந்த சிறுகோள் தாக்குவதற்கான வாய்ப்பு, பேரழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 2.7% மட்டும்தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. நாசா சைட்லேருந்து சொல்லப்பட்ட விஷயம் இது. 2021 வரைக்கும் ஃபுல்லாக ரிசர்ச் நடந்துகிட்டே இருந்துச்சுல, இந்த சிறுகோளை பற்றி அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், 2021 இல்லைங்க, இந்த புதிய ரேடர் அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் 2.7% வாய்ப்பு கூட இல்லை. இன்ஃபேக்ட் பூமியை இது தாக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க.
ஸோ சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அடுத்த 100 வருஷத்துக்கு வரைக்கும், அட்லீஸ்ட் அடுத்த 100 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைப்பா. அதுக்கப்புறம் எதனா வரதா இருந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி ரைட்டு. இதுக்கப்புறம் நாசா என்ன தெரியுமா சொன்னாங்க, இது பூமிக்கு ரொம்ப அருகில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற வருஷங்களா 2029, 2036, 2068 அசியூம் பண்ணாங்க. இதில் கண்டிப்பாக அது பூமிக்கு ரொம்ப அருகில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க முதல்ல அசியூம் பண்ண 3 இயர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு இயரை இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க நாசா. இப்போ அதுதான் பிரேக்கிங் நியூஸு. எந்த இயர் அது? 2029 ஏப்ரல் 13 வாக்கில் நாம் இந்த ஒரு சிறுகோளை பார்க்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏர்த்தை மோதிரா மாதிரிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை, ஜஸ்ட்டு பாஸ் பண்ண போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்து போவோம், பட் ரொம்ப க்ளோஸாக கடந்து போவோம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த அப்பாஃபிஸ் இருக்குல்ல, இது என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னாக்கா, மற்ற சிறுகோளை தனியாக பிரித்து காட்டுறது. இப்போ சேட்டலைட்ஸ்லாம் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குல்ல நம்ம பூமியை சுற்றி, அது என்ன ஏர்த்துலேருந்து ஒரு 22,000 மைல்ஸ் இருக்குமா, அந்தளவுக்கு தூரத்தில் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குமா? ஆனால் இந்த சிறுகோளை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிறத விட ரொம்ப க்ளோஸாக வந்து எப்படிங்க இருக்கும்? அதுதான் அதோட பியூட்டியே. நம்ம பிளானட்டோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுலேருந்து 20,000 மைல்ஸ் வரைக்கும் அந்த தொலைவில் இருந்து இந்த ஒரு அப்பாஃபிஸை நம்ம பார்க்க நேரிடும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இதுக்காக தான் இவ்வளோ பேரும் குழம்புனாங்க. ஆஹா, சேட்டலைட்ஸை விட க்ளோஸாக வரும்னாக்கா என்னப்பா அப்போ இம்பாக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இம்பாக்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வம் நம்பப்பட்டு இருக்கு. இந்த அப்பாஃபிஸை பற்றி சில சயின்டிஸ்ட் என்ன நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்டிஸ்ட்டுங்களே இது ஆக்சுவலாக ஒரு பொட்டன்ஷியல் ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாங்க, ஆபத்தானதாக தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சயின்டிஸ்டே இப்படி சொல்கிறாங்கன்னு செய்தி வெளியே வந்ததும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சயின்டிஸ்டே சொல்கிறாங்க, அப்போ பேராபத்து இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நாம தான் நிறைய மிஷன்ஸ்லாம் வச்சுருக்கோமே, இது போல் த்ரெட்டை நான் கண்டுபிடிச்சா அதை அங்கேயே போயிட்டு அழிக்கிறதுக்கலாம், அங்கேயே போயிட்டு குண்டு போட்டு காலி பண்ணலாம், அதை செதற வைக்கலாம்னு சொல்லிட்டுலாம், அது எதனா பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சீனிப்பு இல்லை மக்களே. நாசா என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இப்போது ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் அவ்வளோ பெரிய த்ரெட்லாம் கிடையாது. பூமிக்கு இந்த அப்பாஃபிஸால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லைன்ட்டு நாசா தெளிவாக சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க எந்த உயிருக்கும் ஒரு உயிருக்கு கூட இதனால் பிரச்சனை ஏற்படாதுன்ட்டும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கு நாசா. இதை பற்றி நாசா இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான வாய்ப்புங்க இது. என்ன வாய்ப்புனா, இந்த அப்பாஃபிஸ் இருக்குல்ல, இதை பற்றி நாம் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிருக்கோம். இது இதுக்கப்புறம் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வருது பாருங்க 2029. அப்போ நம்ம ரிசர்ச் பண்ண போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக இது போல் இந்த நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குல்ல, இந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இல்லை. ஸோ இந்த அப்பாஃபிஸை பற்றி மட்டும் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, இதே மாதிரி இருக்க நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நம்மளோட பூமிக்கு ரொம்ப அருகில் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, இதுங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் கிடைக்காத பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி சில ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற நிகழ்வு இது. அப்பேற்பட்ட நிகழ்வு நாம் இப்போ விட்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. இதை சார் நம்ம ஆய்வு பண்ணுறதுல ஃபுல் பிளேஜாக இருக்கணும்னு நாசா சொல்லியிருக்கு. ஸோ நாசா சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, மாடர்ன் ஹியூமன் டெக்னாலஜி இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் டைமாக நாம் எந்த ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குல்ல இது நம்ம யோசிக்கும் போது. இதுக்கு முன்னாடி மேபி இது போல் நடந்திருக்கலாம், அது எவ்வளோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியோ. ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்க காலத்தில் நடக்க போதில்ல. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஆய்வுகளில் நிறைய முடிவுகள், நல்ல முடிவுகள் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்கல்ல, குழம்பிடாதீங்க மக்களே, ஓல்டு வேர்ல்டுன்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது இந்த பூமியோட பழைய உலகமாக இந்த பகுதி இருந்திருக்கலாம்னு. எதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம இந்தியா, சைனா, இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது அதில். அதாவது ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், ஓஷேனியா, இதெல்லாம் ஓல்டு வேர்ல்டு சொல்லுவாங்க. அதில் தான் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபாலோ ஆகும். இந்த பகுதிகளில் இருக்க மக்கள் வெறும் கண்களாலேயே இந்த நிகழ்வை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. 2029 ஏப்ரல் 13 நடக்க போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கேருந்து பார்க்கலான்றாங்க கிளியர் கட்டாக. பட் ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை பார்த்தீங்கன்னா, வெதர் கிளீனாக இருந்தால் போதும். இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப எதிர்பார்க்குறது ஆய்வாளர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாஃபிஸ் நம்ம பூமியை ரொம்ப க்ளோஸாக அப்ரோச் பண்ணோம்ல, அந்த டைமில் நம்ம பூமியோட கிராவிட்டி இருக்குது பாருங்கள், இதனால் அந்த ஆஸ்ட்ராய்டில் சில ஸ்ட்ரெச்சஸ் ஏற்படலான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்குவீஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதோட உருவமே கிட்டத்தட்ட மாறுமாமா. இதுக்கெல்லாம் தாண்டி அந்த ஆஸ்ட்ராய்டில் லேசாக நிலச்சரிவு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. ஏன்னா கிராவிட்டி புல் அந்தளவுக்கு இருக்கும்போது இது போல விஷயம் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கற்பனை பண்ணும்போதே பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, இந்த இஎஸ் இருக்காங்களே, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ரேம்னு ஒன்றுத்தை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரேபிட் அப்பாஃபிஸ் மிஷன். இந்த அப்பாஃபிஸ்க்காகவே தனியார் மிஷனை உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டால், இல்லைங்க ஸ்பேஸ் சேஃப்டிக்காக தான் நாங்கள் இந்த மிஷனை லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பாஃபிஸ் ஜேர்னி இருக்குல்ல, இதை நம்ம டீம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க.
ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இது எர்த்தோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகுது இதை ஃபுல்லாக கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சி பல ஆண்டுகளாக இருக்க கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைச்சிடும் நம்புறோன்னு இஎஸ்ஐ இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நாசாவும் தீவிரமாக இருக்காங்க, இஎஸ்ஐவும் தீவிரமாக இருக்காங்க. ஆனால் இடையில புகுந்த சில பேர் தான் பயத்தை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு விண்கல்லால் பூமிக்கு எவ்வளோ ஆயிரம் வருஷம் கழிச்சு ஆபத்து வரப்போதோ தெரியல, பட் ஒன்று கூட வராமல் இருக்கும். அப்படி வருதுன்னு வைங்க, அதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதை எப்படி தடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் மிஷன்ஸை விட்டுருங்க, புதுசாக கேட்குறேன். ஜஸ்ட் உங்கள் அறிவுக்கு தீனியை போகிறதுக்காக கேட்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.